லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எல்லாரும் அலாட்டா இருக்கணும். யாரார எங்கெங்க நிப்பாட்டணும், அங்கங்க குத்துக்கல்லு மாதிரி ஸ்டடியா நிக்கணும். அது போக உள்ள வந்த கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணாம வெளியே போக கூடாது. அந்த அளவுக்கு வாங்க வாங்க வாங்கன்னு உபசரிக்கணும். அது மட்டும் போதாது, முதலாளியான எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஓகே ஓகே சார். ஓகே. லேபர்ஸ் எல்லாம் ஆரம்பத்திலே அடக்கி வைக்கணும், இல்லைன்னா எம்டிங்கிற மரியாதையே இல்லாம போயிடும். ஆமா ஆமா நான் தான் பேசுறேன். ஆமா ஆமா ஆமா. இது மாருதி வேண்டாம். இது என் செல்போன் நம்பர் தான். நீங்க எப்போ வேணா கான்டாக்ட் பண்ணலாம். ஆமா எனி டைம் கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ டார்லிங். ஓர்மையோட வர்றேன். வாடா ராகவா, சரியான நேரத்துக்கு வந்துட்டியே. ஸ்டாப். ஓபன் இட். இதுல thousands வச்சுக்கலாம். நெக்ஸ்ட். இதுல 500 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட். இதுல 100s வச்சுக்கலாம். நெக்ஸ்ட். அதுல 50s 20s 10s 5s எல்லாம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட். அந்த அண்டாவை தர அதுல சில்லறை எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஸ்டாப். வெரி குட் ராகவா, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ற. தேங்க் யூ. அப்புறம்டா ராகவா, கடையில ஒரு 25 லேபர் தனியா வேலைக்கு சேர்த்துட்டேன். வெளியில பேனர்லாம் கட்டியாச்சுடா. எவரிதிங் ஓகே. லாரியில சரக்கு வர வேண்டியது, கடையை ஓபன் பண்ண வேண்டியது. ஒரு நாளைக்கு 5 லட்சம், அதாவது 5 lakhs பிசினஸ் ஆகும்னு எதிர்பார்க்கறேன். வெரி குட். ஒரு நிமிஷம். அது போக கல்லாவுல காசு வாங்கி போற அந்த கஷ்டமான வேலையை கூட நான் ஏத்துக்கலாம்னு இருக்கேன். அதுக்கு மேல நீ ஏதாவது ஃபீல் பண்றியா? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் டெல் மீ. இனிமே நீ. மீ? ஆமா நீதான். நம்ம சார வாடா போடா ராகவா அப்படின்னு கூப்பிடுறது நிறுத்து. ஓகே? அப்படி நீ கூப்பிடுறத மேடம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. வேற எப்படி கூப்பிடுறது? முதலாளி அப்படின்னு கூப்பிடு, பாஸ் அப்படின்னு கூப்பிடு, ஐயா அப்படின்னு கூப்பிடு. சரக்கு வந்துருச்சு. ஏய் எல்லாரையும் கூட்டிட்டு போய் சரக்கு எல்லாத்தையும் பத்திரமா இறக்கி வை போ. சரிங்க முதலாளி. ஏய் லேபர்லாம் வாங்கடா. ஏய் என்ன? நீ யாரு? லேபரு? போ போ. இல்ல கொஞ்சம் எக்கச்சக்கமா தான் போய்கிட்டு இருக்கு. ஹலோ. எப்படி ராகவன் தான் பேசுறேன். என்னது ஸ்கூல் யூனிஃபார்மா? 1 லட்சம் பேருக்கா? நோ 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 3 லட்சம் பேருக்கு வேணும்னாலும் நாளைக்கு காலையில நம்ம கடையில் எடுத்துக்கலாம். ஆமாங்க, அவ்வளவு பெரிய கடை. கடை இல்லைங்க, கடல். ச்சே நான்சென்ஸ். யார் அப்படி கொண்டு போட்டது? நான் தான் முதலாளி. என்னடா அது? சரக்கு. ஏய் சாம்பிள் நான் பார்த்துட்டேன். மொத்த சரக்கு கொண்டு வந்து வைக்க சொல்லு. நீங்க கொடுத்த பணத்துக்கு இவ்வளவுதான். நான் கொடுத்த பணத்துக்கே இவ்வளவுதான். வேலு என்னடா அது? சரக்கு ரெப்ரேட் சொல்லிட்டு இத அனுப்பிச்சு வச்சிருக்கா. இத வச்சு என்னடா பண்றது? அதையும் நீங்க தான் சொல்லணும். ஏ நீங்க ஓனர், நான் லேபர். ஏய் நமக்குள்ள என்ன வித்தியாசம் பாத்துக்கிட்டு? வித்தியாசம் நம்ம பாக்க சொல்லும்போது பேசாம வந்துட்டு இப்ப பேசுறீங்க. என்ன பச்சை பேசுறீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வேலண்ணா கோச்சிக்காதீங்க. நண்பா உனதான்டா கூப்பிடுறாங்க. என்ன பாஸ்? என்ன பாஸ்? என்ன பாஸ்? ஏய் என்னடா கொல்ல கூட தலைவனை கூப்பிடுற மாதிரி பாஸ் பாஸ் கூப்பிட்டு இருக்க? வேற எப்படி கூப்பிடுறது? நண்பான் கூப்பிடு, ராகவான் கூப்பிடு, வாடா போடான்னு கூப்பிடுடா. இவ்வளவு நாள் அப்படித்தானே கூப்பிட்டு இருந்தேன். எப்போ? அட பாவி மக்கா, எப்பவா? இனிமே அவரை அப்படியே கூப்பிடலான்னு சொல்றாரு. அடாடாடாடாடா. எப்படா 2 பேருக்கு ஒரே மாதிரி மனசு வருது? ஏன்னா நாங்க 2 பேரும் ஒண்ணாவே சுத்திட்டு இருக்கோம்ல. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ ஹலோ, மாய் ஸ்கூல்ல இருந்து பேசுறோம் சார். 1 லட்சம் பேருக்கு யூனிஃபார்ம் சொல்லிருந்தோம். அது 1 லட்சம் பேருக்கு இல்ல சார், 1,10,000 பேருக்கு வேணும் சார். ஹலோ ஹலோ. ராங் நம்பருங்க. ராங் நம்பர்டா. எப்படா அவன் வெளியே வருவான்? எனக்கு தெரியாதுங்க. அப்பா இவன் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாப்பா. நீ எத்தனை தடவை தெரியாதுன்னு சொன்னாலும் நான் தினம் இங்க வந்து பாத்துக்கிட்டு தான்டா இருப்பேன். அவன் எப்ப வெளியே வந்தாலும் அவனை வெட்டினதுக்கு அப்புறம் தான்டா என் அரசியல் வாழ்க்கையை நான் ஆரம்பிப்பேன்.
அவனுக்கு நான் தாண்டா எமன். அவன் சாவு என் கையில தாண்டா. அது எப்படி முடியும்? ஏன் முடியாது? ஏய், முதல்ல டம்மியை கீழே போட்டு வாடா. எப்படிப்பா கண்டுபிடிச்ச? மொச பிடிக்கிற மூஞ்சி எனக்கு தெரியாது. எல்லாத்தையும் வாட்ச் ஆமா, பாண்டியன் ஜவுளிகளை நம்ம ரெண்டு பேரும் நம்பி எப்படா கணக்கு கொடுப்பான்? நம்மள நம்பி இல்ல, என்ன நம்பி கொடுப்பான். எப்படா? ராகவா, நீ முதல்ல வேர்ல்டு சயின்ஸ கத்துக்கடா. அப்பதான் என்ன மாதிரி சைன் பண்ண முடியும். நான் போய் இப்ப அவரை வான்னா வருவாரு, போனா போவாரு, நெல்லுனா நிப்பாரு. ஏன்னா என்னுடைய வே ஆப் அப்ரோச்சிங்க வேற. அது எப்படா? ஐயோ, என்னாச்சு? ஐயா, முடியாதுயா. ஏன்டா முடியாது? உங்களை நம்பி 100 குடும்பம் இருக்கியா? ஒரு குடும்பமா? ஆமையா, நீங்க ஹெல்ப் பண்ணல நடுத்தருக்கு போயிருப்பியா? நீங்க தான் கண்கண்ட தெய்வம், காசு கொடுக்கிற தெய்வம். ஏய். எங்க வாழ்க்கையில விளக்கேத்தி வைக்கிற டேய், டேய், விடா, 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 விடா. இதாப்பா மேட்ரு. என்ன மேட்ரு? நான் சொன்னேன்ல, நில்லுனா நிப்பாரு, போனா போவாரு, வான்னா வருவாருன்னு. அதான் இதான் வேர்ல்டு சயின்ஸா? இப்படித்தான் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்ல, வேர்ல்டே அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஐயோ ஐயோ. என்னடா ஜாகிங்கா? மூமெண்ட் ஜாலி. எதுக்கு? ராகவா, இன்னைக்கு பாண்டியன் ஜவுளி ஓனரை மீட் பண்றோம். இங்க பார்த்த ஒத்திய அங்க அரங்கேற்றம். மறுபடியும் ஜவுளி கடைய அல்ல அல்ல கடலை ஓபன் பண்றோம். நான் குளிச்சு ரெடியா இருக்கேன், சீக்கிரம் வந்து. ஏய், என்ன மறுபடியும் மூமெண்டா? நோ நோ நோ, ஜாகிங். பை. இவன் திருந்தவே மாட்டான். போங்க, முதல்ல இங்க இருந்து போங்கன்னு சொன்னேன்ல. போங்க. சாரி சாரி என்ன ஐஸ்வர்யா. சாரி? ராத்திரி தண்ணி போட்டு கை பிடிக்கிறீங்க. இல்ல, எனக்கு பயமா இருந்தது, அதான் தண்ணி அடிச்சிட்டேன். தண்ணி மப்ல எனக்கே தெரியாம சாரியா. என்ன சாரி? நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிருக்கேன்ல, என் கழுத்துல தாலி ஏற வரைக்கும் உங்க நிழல் கூட என் மேல படக்கூடாதுன்னு. சொல்லிருக்கேனா இல்லையா? நான் அவ்வளவு சொல்லி இப்படி நடந்துக்கிட்டா என்ன அர்த்தம்? இனிமே இந்த மாதிரி பண்ணா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். இல்ல ஐஸ்வர்யா, இனிமே இந்த மாதிரி நடந்துக்கவே மாட்டேன். டேய், யாரா நீ? அது கேட்க நீ யாரு? டேய், நீ யாருன்னு சொல்ல அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் தள்ளிடுவான். யாரா நீ? சொல்றா. நான் சொல்றேங்க. என்னங்க இது, இவ்வளவு பிரச்சனை வச்சுக்கிட்டு வந்தோன்னு கல்யாணத்தை பண்ணிக்காம இப்படி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கீங்களா? இல்லங்க, என் ஃப்ரெண்டு தினேஷ்னு சொல்லி திருநெல்வேலியில இருக்கான். அவன் தான் எங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எனக்கு பெங்களூர்ல வேலை வாங்கி தரேன்னு சொன்னான். நாங்க அங்க போன நேரம் அவன் பாம்பே போயிட்டான். நான் ஃபோன் பண்ணேன், வரத்துக்கு 1 வீக் ஆகும் சொன்னான். அவன் தான் இந்த மெட்ராஸ் அட்ரஸை கொடுத்து நான் வர வரைக்கும் இங்க தங்கிருங்கன்னு சொன்னான். அவன் வந்த உடனே நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெங்களூர் போய் செட்டில் ஆயிடலான் இருக்கோம். செட்டில் ஆகுறதுலாம் உங்க ஃப்ரெண்ட் உதன்னு வச்சுக்கோங்க. முதல்ல கல்யாணத்தை பண்ணிக்கங்க. எங்களுக்கு இங்க யாரையுமே தெரியாதுங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்காரு. அவர்கிட்ட சொல்லி நாளைக்கு நீங்க கல்யாணம் பண்ணிக்க ஏற்பாடு பண்றேன். அது வரைக்கும் நீங்க வெளியே எங்கேயும் போகாதீங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா நான் எதிர் வீட்டில் தான் இருக்கேன். சொல்லுங்க, வரேன். சரிங்க.